3 answer in briefly second question பார்க்க போறோம். Distinguish between linear, aerial or superficial expansion. Linear expansion க்கும் then aerial or superficial expansion. இத வந்து நம்ம ரெண்டு நேம்ல சொல்லலாம். Aerial expansion சொல்லலாம், இல்லனா நம்ம superficial expansion சொல்லலாம். So இதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம இந்த क्वेश्चनல பார்க்க போறோம். இந்த क्वेश्चन வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 4 மார்க்லயே உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த டிஃபரன்ஸா, ஆர் எல்ஸ் வந்து உங்களுக்கு லீனியர் எக்ஸ்பான்ஷன் தனியா ஒரு 2 மார்க்ல கேட்கவும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏரியல் எக்ஸ்பான்ஷன் தனியா 2 மார்க் செப்பரேட்டா கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஓகே, क्वेश्चनக்குள்ள போலாமா? லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க ஹீட் பண்றீங்க இல்லைன்னா வந்து கூல் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு அதோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை தான் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மள்ட்ட ஒரு ராட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ராடை நீங்க என்ன பண்றீங்க, ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்றதுனால அதோட டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ராட் வந்து ஒரிஜினல் சைஸ்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? ஏரியல் எக்ஸ்பான்ஷன்னா சேம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்டை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹீட் பண்றீங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஹீட் பண்றதுனால நமக்கு அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு அந்த ஆப்ஜெக்டோட ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏரியா என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிளா நீங்க ஒரு மெட்டல் ராட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ராடை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஹீட் பண்றீங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகுது. நமக்கு இங்க லென்த்துமே எக்ஸ்பேண்ட் ஆகும், பிரெத் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதோட ஹோல் ஏரியாவுமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதோட coefficient of linear expansion, then inga coefficient of aerial expansion அப்பனா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? coefficient of linear expansion அப்பனா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதா பார்த்தோமா, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை நம்ம 1 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டோட லென்த் இருக்குல்ல, அந்த லென்த்துமே நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் லென்த் வந்து இருக்குமா, ஸோ அதோட ஹீட் நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்த லென்த்தையும் நம்ம 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் அப்ளை பண்ணி அந்த லென்த் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குமா, ஸோ அந்த லென்த்தையும் ரெண்டு லென்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ற ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னது, சேம் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம அதோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்றோம், 1 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்றோம். ஸோ அப்போ இதோட ஏரியாவுமே என்ன ஆகுது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இனிஷியலா இதுக்கு ஒரு ஏரியா இருந்திருக்கும் கரெக்டா, அதே மாதிரி இதுக்கும் ஒரிஜினலான ஏரியா வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரிஜினல் ஏரியால இருந்து நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அதோட ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ரெண்டு ஏரியாவும் கம்பேர் பண்ணி சொல்ற ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ அந்த ரேஷியோ தான் என்ன சொல்றோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் அதுக்கான செகண்ட் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் தேர்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஐ யூனிட். இதோட எஸ்ஐ யூனிட் கே இன்வர்ஸ். சேம் நமக்கு ஏரியல் எக்ஸ்பான்ஷனோட எஸ்ஐ யூனிட்மே என்னது, கே இன்வர்ஸ் தான் சொல்றாங்க. இதுதான் அதுக்கான தேர்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னா, அதோட ஃபார்முலா என்னன்னு தான் பார்க்க போறோம். நமக்கு லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டெல்டா டி. சேம் அதே தான் நமக்கு இங்கேயும் வரும். என்ன ஆகும், இதுல எல் இருக்க இடத்துலலாம் இங்க ஏ மாறும், ஏன்னா அது ஏரியல் எக்ஸ்பான்ஷன்ல. ஸோ டெல்டா ஏ டிவைடட் பை ஏ நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ டெல்டா டி. டி மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல டெல்டா எல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? டெல்டா எல்னா என்னதுன்னா, அதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல, சேஞ்ச் இன் லென்த். ஏன்னா நம்ம இனிஷியலா இருந்த லென்த் வர நம்ம ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வேற லென்த் கிடைச்சிருக்கும்ல, ஸோ அதுதான் டெல்டா எல் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் எல் நாட்ன்றது அதோட ஒரிஜினலான லென்த்தை தான் எல் நாட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரிஜினலான லென்த் அதான் எல் நாட். நெக்ஸ்ட் ஆல்ஃபா எல்ன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
லீனியர் எக்ஸ்பான்ஷன், இதுதான் ஆல்ஃபா எல்னு சொல்றாங்க. தென் டெல்டின்றது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி சேஞ்ச் பண்றோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுதான் வந்து டெல்டி அப்படின்னு மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த சைடு ஏரியல் எக்ஸ்பான்ஷன் என்னது? டெல் ஏனா சேஞ்ச் இன் ஏரியா, அதோட நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்றதுனால அதோட ஏரியால சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஸோ அதான் வந்து டெல்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏ நாட் அப்படின்னா என்னது? அதோட ஒரிஜினலான ஏரியா, நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கும்ல ஏரியா, அதுதான் வந்து ஏ நாட் அப்படின்னு சொல்றோம். தென் ஆல்ஃபா ஏ அப்படின்னா என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன், அதான் நம்ம ஆல்ஃபா எல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்து டெல்டா டி, சேம் அதே தான், அதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்றது தான் டெல்டா டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓவராலாக என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோமா? லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்றோம் இல்லைன்னா கூல் பண்றோம். ஸோ அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறதுனால அதோட லென்த்துமே சேஞ்ச் ஆகும், அதான் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? இதை ஏரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுலையுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்றோம். ஸோ அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்? நமக்கு அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதோட கோஎஃபிஷியன்ட், அப்படி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்றோம் 1 டிகிரி செல்சியஸ்க்கு, அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அதோட லென்த்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆன லென்த்தையும் இனிஷியலா அதுக்கு ஒரிஜினல் லென்த் ஒன்று இருந்திருக்கும், அந்த லென்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ற ரேஷியோ, சாரி இங்க வந்து ரேஷியோ அப்படின்னு தான் வரும், வெயிட், அந்த ரெண்டுத்துக்கான ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க ஏரியல் எக்ஸ்பான்ஷன்ல என்ன சொல்றோம்? சேம் அதே தான், 1 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆன ஏரியாவும் இனிஷியலா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஏரியா இருந்திருக்குமா, அந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ற ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கான எஸ்ஐ யூனிட் நம்ம என்ன பார்த்தோம்? கே இன்வர்ஸ், ரெண்டுத்துக்குமே ஒரே எஸ்ஐ யூனிட் கே இன்வர்ஸ் தான். நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா, லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க? டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டெல்டா டி. நெக்ஸ்ட் ஏரியல் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா டெல்டா ஏ டிவைடட் பை ஏ நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ டெல்டா டி. இதுதான் இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும், ஸ்கிப் பண்ணாம எழுதிடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கும் ஏரியல் எக்ஸ்பான்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.